சென்னை கீழ்ப்பாக்கத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை, சன் சிட்டி மற்றும் ரைட் ஹாஸ்பிட்டல்ஸ் இணைந்து அமைத்துள்ள நவீன டயாலிசிஸ் மையம் இன்று துவக்கப்பட்டது. இந்நிகழ்வில் RMK குழும நிறுவனர் RS முனிரத்னம் நவீன டயாலிசிஸ் மையத்தை திறந்து வைத்தார். இதில் மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் AKS வினோத் சரவோகி, V ஜெகதீஷ், ரோட்டரியன்கள் ராஜமாணிக்கம், ஜேம்ஸ் வால்டர், கலைச்செல்வன், ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை, சன் சிட்டி மற்றும் ரைட் ஹாஸ்பிட்டல்ஸ் மருத்துவ இயக்குனர் தலைவரான டாக்டர் சோமேஷ் பாலகிருஷ்ணன், டாக்டர் காவ்யா சோமேஷ், ரைட் ஹாஸ்பிட்டல்ஸ் தலைவரான பாலகிருஷ்ணன், ஆனந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த மையம் பொருளாதார நிலையை பொருட்படுத்தாமல் அனைத்து தரப்பினருக்கும் தரமான டயாலிசிஸ் சிகிச்சை வழங்கும் நோக்குடன் தொடங்கப்பட்டுள்ளது. BPL நோயாளிகளுக்கு அரசு காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவச சிகிச்சை, மற்றவர்களுக்கு அரசு நிர்ணய கட்டணம் மற்றும் சலுகை விலையில் சேவைகள் வழங்கப்படும். மாதத்திற்கு 500க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு சேவை அளிக்கும் திறன் கொண்ட இந்த மையத்தில் அனைத்து கன்சியூமபிள்ஸ் மூலம் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டம் ரோட்டரி, சன் சிட்டி நன்கொடையாளர்கள் மற்றும் CSR இணை பங்காளர்களின் ஒத்துழைப்புடன் உருவாக்கப்பட்டுள்ளது. I am Dr. காவ்யா சோமேஷ். இன்னைக்கு ரோட்டரி, சன் சிட்டி மற்றும் ரைட் ஹாஸ்பிட்டல் இணைந்து இங்கே ஒரு பெரிய டயாலிசிஸ் சென்டர் துவக்கப்பட்டிருக்கிறோம். இந்த டயாலிசிஸ் சென்டரானது ரோட்டரி, சன் சிட்டியின் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து டொனேட் பண்ணி ரைட் ஹாஸ்பிட்டல்ஸ் இடம் கொடுத்துருக்காங்க. அந்த ரைட் ஹாஸ்பிட்டல்ஸ் இடத்துல துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த டயாலிசிஸ் சென்டரானது வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் அனைத்து மக்களுக்கும், அதாவது CM ஸ்கீம்னு சொல்லக்கூடிய முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்தில் இந்த எல்லா பேஷண்ட்ஸுக்குமே டயாலிசிஸ் இங்கே செய்யப்படும். இந்த டயாலிசிஸ்ங்கிறது யாருக்கு பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி பேஷண்ட்ஸ், அதாவது டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இவங்களாம் இருக்கவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அவங்களுக்கு அந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஒரு முறை மட்டுமல்ல, மினிமம் 3 முறை தேவைப்படுகிறது ஒரு வாரத்தில் டயாலிசிஸ் என்பது. ஸோ அந்த வாரம் 3 முறை டயாலிசிஸ் செய்யும் பொழுது அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு பெரும் கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. ஸோ அந்த மாதிரி பொருளாதாரத்தில் கஷ்டப்படுற அந்த எல்லா ஃபேமிலிஸ்க்குமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த டயாலிசிஸ் சென்டர் துவங்கப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு நல்ல திட்டத்தை, இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு 3 குறிக்கோள்களை வைத்து ஒவ்வொன்றுக்கும் எடுத்து சொல்லி அரசாங்கத்தின் மூலமாக உதவி பெறுகின்ற அந்த திட்டத்தையும் அதை தொடர்ந்து 2 திட்டங்களை கொண்டு வந்து ஏற்கனவே 6 பெட்டுகளை இருக்கின்ற இந்த துறை மேன்மேலும் விரிவாக்கம் செய்து 1000 பேர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு நல்ல அருமையான திட்டத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதற்காக இன்றைய தினம் தொடங்கப்பட்டிருக்கின்ற இந்த திட்டம் மேன்மேலும் குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு, வசதி வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு இந்த திட்டம் என்பது ஒரு பெரிய பொற்கால ஒரு திட்டம். It's an important occasion for this hospital because we have been doing many things. I have been a government servant for nearly 30 years in Stanley Hospital.